எனவே நாங்கள் மனிதநேய செயற்பாடுகளை உள்ளடக்கியதாக அந்த பாடப்பரப்புகள் வரையப்பட வேண்டும். ஏனைய பாடங்கள் எவ்வாறு கற்பிக்கப்படுகிறதோ அதே போன்று இந்த மனிதநேய செயற்பாட்டுக்குரிய அலகுகளையும் நேரம் ஒதுக்கி கற்பிக்கப்பட வேண்டும். வெறுமனே கதை புத்தகம் போன்று வாசித்துவிட்டு மனித நேயங்களை வளர்க்க முடியாது. அவ்வாறே மேலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை கூட்டங்களில் அல்லது விடுமுறை நாட்களில் நல்ல நற்போதனைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த நற்போதனைகளை நாங்கள் எங்கிருந்து பெறுவது என்று யோசிப்போமாக இருந்தால், இறைவனால் வழங்கப்பட்ட அந்த மார்க்கம், மதங்கள் போன்ற விடயங்களில் நல்ல நற்சிந்தனைகள், மனிதநேய செயற்பாடுகள் இருக்கின்றன. அவற்றின் ஊடாக நாங்கள் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அதனூடாக மனிதநேய செயற்பாடுகள் வளர வாய்ப்புண்டு. அது கடந்த காலங்களிலே நாங்கள் கற்கின்ற போது 1975ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், அந்த களப்பகுதியிலே அவ்வாறான நிகழ்வுகள் நடந்தன. காலை கூட்டங்களிலே எங்களுக்கு நற்சிந்தனைகள் வந்து மத பெரியார்களினால் வழங்குவார்கள். அதனூடாக வளர்க்கப்பட்ட சமூகம் அன்றைய காலத்தில் கல்வியிலும் மனிதநேய செயற்பாட்டிலும் முன்னேறி இருந்தார்கள். அதன் காரணமாக அந்த மக்கள் நல்ல அன்பாக, பண்பாக மற்றும் ஏனைய விட்டு கொடுப்புகள், சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற செயற்பாடுகளினால் எந்த சமூகமாக இருந்தாலும் அது இனம், மதம், மொழி, நிறம், நாடு என்று பிரியாமல் எல்லோரும் ஒரே இனம், அது மனித இனம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து ஒற்றுமை, சமாதானம், நீதி என்ற செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாக அன்று ஒரு சமாதான சூழலும் அமைதியான போக்கும் நிறைந்த ஒரு சமூகத்தை கண்டோம். ஆனால் இன்று எங்களது மாணவ சமூகங்களிடையே மிக மோசமான நிலைமை காணப்படுகிறது. போதைப்பொருள் பாவனை மற்றும் காமம் மற்றும் இசை போன்ற நிகழ்வுகளில் அதிகமாக ஈடுபடுவதன் காரணமாக அவர்களின் போதைப்பொருள் பாவனையின் ஊடாக அவர்கள் மிக மனிதநேயமற்ற நிலைமைக்கு உட்படுத்துகிறார்கள். அதன் காரணமாக கற்பழிப்பு, வஞ்சியல், வன்புணர்வு போன்ற விடயங்கள் ஏற்படுகின்றன. இது தவிர்க்கப்பட வேண்டும். மாணவரிடத்திலே இந்த விடயம் தவிர்க்கப்படமாக இருந்தால்தான் எதிர்காலத்திலே நாங்கள் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கலாம்.